சில காரியத்தை எனக்கு வேண்டான்னு அவர் ஒதுக்கும் போது மனசார அதை என்ன பண்ணணும்னா நான் விட்டு தரணும். இவர்களுடைய உறவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் நினைக்கிறதுனால தான் அதுல சண்டை வருது, அதுல மன வருத்தம் வருது. உடனே விட்டுருங்க. திரும்ப திரும்ப அந்த உறவு வேணும்னு நினைச்சு எதுக்கு நீங்க போறீங்க? ஏற்கனவே தான் ஒரு வாக்குவாதம் ஆச்சுல்ல, ஏற்கனவே தான் ஒரு மனஸ்தாபம் ஆச்சுல்ல, ஏற்கனவே தான் அவர்களால இவ்வளவு நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க இல்ல. திரும்ப ஏன் அந்த உறவை வச்சுக்கிறீங்க? திரும்ப அந்த உறவு உங்களுக்கு வச்சுக்க கூடாது. திரும்ப அந்த உறவுல போக கூடாது. ஆண்டவர் அதனால தான் நம்மளை படிப்பிக்கிறார். அதுல யார் கவனம் செலுத்துகிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்மளை கிருபையாய் காப்பாற்றுகிறவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். அந்த வசனத்தை வாசிக்கும் போது இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர். சொல்லுங்க எல்லாரும் ஒரு 3 விசை சொல்லுங்க பார்க்கலாம். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். அப்படின்னா கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய சிந்தனையிலேயே தோன்றாததை கூட நமக்காக செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் நான் நம்புகிறேன் உங்களுடைய கற்பனையிலே இல்லாத, உங்களுடைய சிந்தனையிலே இல்லாத ஒரு வெற்றியை, ஒரு மேன்மையை, ஒரு உயர்வை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க அம்மாவுடைய சிந்தையில இல்லாதது, உங்க அப்பாவுடைய சிந்தையில இல்லாதது, உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியருடைய சிந்தையில இந்த பிள்ளை, இந்த மனுஷன் இப்படி ஆவான்னு அவங்களுடைய கற்பனையிலே இல்லாத ஒரு மேலான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வச்சு அழகு பார்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர். ஆமென். தாவீது வீட்டை விட்டு கிளம்பும் போது வேதம் சொல்லுது, நம்ம போற இடத்துல அண்ணங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு மட்டும் போல கோலியாத்துன்ற ஒருத்தன் இருப்பான், நம்ம அவரை ஜெயிக்க போறோம், அதன் மூலமா நம்முடைய தலையை உயர்த்த போறாருன்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இல்லவே இல்லை. தாவீது தன்னுடைய வீட்டை விட்டு புறப்படும் போது அவனுடைய யோசனைக்குள்ள இருந்தது மொத்தம் என்ன அப்படின்னா, தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது மட்டும்தான் அவனுடைய யோசனையில இருந்துச்சு. வேற எந்த தாட்டுமே அவனுக்குள்ள இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் அவனுடைய சிந்தனையிலே இல்லாத ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் தருவது உண்மையானால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபம் முடிய 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 நீங்க ஒன்ன பாப்பீங்க, உங்க சிந்தனையிலே இல்லாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். பிள்ளைகளுக்கு செய்ய போகிறார், உங்க குடும்பத்திற்கு செய்ய போகிறார். இன்னும் சில வருடங்களுக்குள்ள உங்களுடைய கற்பனைக்கே வராத இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் ஆமோதிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. இது கண்டிப்பா பொய் உரையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் அலங்கார வாசலுக்கு உள்ளே என்ட்ராகும் போது அங்கே ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பிச்சை எடுத்துட்டு இருக்கிறவங்க பிச்சை கேட்கும் போது என்ன, ஏதாகிலும் இருக்கிறது,
அவனுக்கு என்ன எக்ஸ்பெக்ட், என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்னு நினைச்சிருக்கு, என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன எதிர்பார்ப்பு? ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷனுக்கு, அதுவும் சர்ச்சுக்கு வரும்போது பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும், என்ன எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்? ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். அப்படின்னு சொன்னால் இவங்க ஒரு 10 ரூபா கொடுப்பாங்களா, இவங்க ஒரு 50 ரூபா கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதுவும் ஊழியக்காரங்க உள்ள என்ட்ரு ஆகும்போது அவங்க ஸ்பெஷல் கெஸ்ட்டு. அவன் வந்து என்ன ஒருவேளை எதிர்பார்த்திருந்தா நான் சொல்கிறேன், ஒரு 100 ரூபா 200 ரூபா கிடைக்கும், இவங்க எல்லாரை விட நிறைய கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைச்சு கூட கேட்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது அங்கே ஒன்று நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த மனுஷன் எதிர்பாராத ஒன்றை கர்த்தர் செய்கிறாரு, எதிர்பார்க்காத ஒன்றை கர்த்தர் செய்கிறாரு. அவன் பணம் தான் எதிர்பார்த்தான், அவன் கொஞ்சம் காசு தான் எதிர்பார்த்தான், அவன் ஹெல்ப் தான் எதிர்பார்த்தான். ஆனா அங்க தேவ மனிதர்கள் அவனுடைய கையை பிடிச்சு தூக்கி விட்டு அவன் எதிர்பாராத அற்புதத்தை கர்த்தர் அவனுக்கு அங்கே உண்டு பண்ணினார். அந்த தேவன் தான் இன்று ஜீவிக்கிறார், அந்த தேவன் தான் இன்று வாழ்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென், முழு பலத்தோடு ஆமென். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்து களிகூ சொல்லுவோம், கெட்டி பாடி இருப்போம். கர்த்தர் சமூகத்து களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம் என்றார். கைகளை மேல களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், காவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் சேர்ந்து சொல்லுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், காவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், என்னுடைய சிந்தையிலே இல்லாத, என்னுடைய எண்ணத்திலே உதிக்காத, என்னுடைய கற்பனையிலே வராத ஒன்றை எனக்காக ஆண்டவர் சீக்கிரமாய் செய்ய போகிறார். நீங்க கண்டிப்பா பிரமிக்க போறீங்க. உங்க பிள்ளைகளை இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க பார்க்கறதுக்கு யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. ஒருவேளை அந்த பிள்ளையினுடைய பலவீனத்தை பார்த்து, அந்த பிள்ளையினுடைய இயலாமையை பார்த்து, அந்த பிள்ளையினுடைய படிப்பு குறைவை பார்த்து, அந்த பிள்ளையினுடைய பேச்சு சாத்திரியம் இல்லைன்றத மாதிரிலாம் நினைச்சு உங்க பிள்ளையை குறித்து நீங்க ஒரு லிமிட்டேஷனை வச்சிருக்கலாம், நீங்க ஒரு யோசனையை வச்சிருக்கலாம், உங்களுக்கு இதுதான் ஒரு எண்ணமா இருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய தேவன் அவர் யார் அப்படின்னா, நான் நினைக்காத ஒன்றை, நான் கற்பனையே பண்ணீராத ஒன்றை எனக்கு தருகிறதற்கு கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு நேரம் வரும்போதெல்லாம் நீங்க ஆமென் சொல்லணும். நீங்க இதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அப்படி நடக்க போகிறதற்காக நன்றி அப்பா,
நம்முடைய நினைவிலே இல்லாத ஒன்றை எனக்கு செய்கிறவர் அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. காணாம போன ஒரு பையனை குறிச்சு கூட ஒரு அப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் இருப்பான்ற நம்பிக்கை இருக்கும். ஆனா செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கொண்டு வந்த ஒரு அப்பாவுக்கு கண்டிப்பா அந்த பிள்ளைய குறிச்சு ஒரு யோசனையுமே இருக்காது. அந்த பிள்ளை இருந்தா நல்லா இருக்கும், செத்து போயிருச்சேன்னு தான் யோசனை இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது, தன்னுடைய மனதில் யோசேப்பை குறித்து எந்த ஒரு எண்ணம் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் யோசேப்பை தன் தகப்பனாருடைய யோசனையை விட பல மடங்கு ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் வைப்பது உண்டானால் நான் விசுவாசிக்கிறேன், நம்மையும் கர்த்தர் அப்படி நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க முடியும். நீங்கள் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 24வது வசனம் வேதம் சொல்கிறது, அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்திற்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலையும் வெள்ளாட்டு போழத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரனை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? ஆமென். அவனை இந்த இஸ்மவேலருடைக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். நான் நம்புகிறேன், இரண்டாவதாக ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். யோசேப்பை வெறும் குழியிலே போட்டார்கள், ஆனால் கர்த்தர் அந்த வெறும் குழியிலிருந்து அவனை தூக்கி எடுத்தார் தேவன். நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு இன்னைக்கு வெறும் குழிக்குள்ள, அப்படின்னா ஏற்கனவே பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி இருக்குன்னா வெறும் குழியா இருக்குது. அங்க எதுவுமே இல்லை, அங்க ஆறுதல் இல்லை, அங்க சமாதானம் இல்லை, அங்க ஒரு அரவணைப்பு இல்லை, அங்க ஒரு வெற்றி இல்லை. யாரோ ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு வெறும் குழியில உங்களை போட்டிருக்கலாம். நீங்க ஒரு வெறும் குழிக்குள்ள கிடக்கலாம், எந்த ஆதரவுமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கலாம், எதிர்காலமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், அந்த யோசேப்பை அந்த வெறும் குழியிலிருந்து கர்த்தர் தூக்கி விடுவது உண்மையானால் உங்களை இந்த வெறும் குழியிலிருந்து கர்த்தர் தூக்கி விடுவார். யாரும் சப்போர்ட் இல்லாத இந்த இடத்துல கர்த்தருடைய கரம் உங்களுக்கு தேடி வரும். நம்புறவங்க ஆமேன் சொல்லுங்க. உங்க பிள்ளைக்கு தேடி வரும். ஆமேன். உங்க மகனுக்கு தேடி வரும். ஐயோ பாஸ்டர், என் மகா ஒரு வெறும் குழியில இருக்கா பாஸ்டர். ஆண்டவர், பாப்பா என் பையன் ஒரு வெறும் குழியில கிடக்கிறான், யாருமே அவனை தூக்க முடியாது, யாருமே அவனை பார்க்கல, யாருமே அவனை கண்டுக்க முடியாது. அந்த குழி வெறும் குழியா இருக்குது, எந்த ஆதரவும் இல்லை. ஆனா கர்த்தர் இன்னைக்கு முன்பாக வாக்கு கொடுக்கிறார். அந்த வெறும் குழியிலிருந்து கர்த்தர் யோசேப்பை தூக்கி விடுவதற்கு ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் பேசுவார். ஆனால் சீக்கிரமாய் ஆதரவற்ற அந்த குழியிலிருந்து உங்க பிள்ளையை தூக்கி கர்த்தர் விட்டு அலங்கரிப்பே. உங்களை பிரதர் அந்த வெறும் குழியிலிருந்து கர்த்தர் தூக்கி விடுவார். ஆமென். ஏணி படிக்கட்டு இல்ல, ஏறி வர முடியாது, கையால பிடிச்சு வர முடியாது, அங்கே கயிறு இல்ல. வேதம் சொல்லுகிறது வெறும் குழி. இன்னைக்கு இந்த வார்த்தை நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமா இருக்குது. வெறும் குழி, ஒரு ஆதரவு கோலும் இல்லை, வெளியே வருகிற மார்க்கமே தெரியல, வெளியே வர்றதற்கு முடியாதுன்றது மட்டும்தான் இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன காரியம் இருந்துச்சுன்னா கூட நான் பிடிச்சு வந்துடுவேன். ஆனா வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இந்த குழியிலிருந்து என்னால் வரவே முடியாது பாஸ்டர். எப்படி எப்படி எப்படின்னு யோசிச்சா எனக்கு அதுக்கு ஆன்சர் தெரியல. நான் மேலே வர்றதுக்கு முயற்சி எடுத்து கீழே விழுந்துட்டேன். ஆனால் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தர் யார் அப்படின்னா வெறும் குழியிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர்.
வெறும் குழியில் இருந்து என்னை கிருபையாய் தூக்கி விடுகிறவர். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நம்புறப்பா, நம்புறப்பா, நம்புறப்பா. யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு குழிக்குள்ள கடக்கிறேன். யாருமே பார்க்க முடியாத ஒரு குழிக்குள்ள இருக்கிறேன். யாருமே என்றே பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கிறேன். எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் மட்டும்தான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். என் மனைவிக்கு தெரியாது, என் கணவனாருக்கு தெரியாது, சுற்றி இருக்கிற யாருக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு குழியில விழுந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு குழியில நான் மட்டும்தான் விழுந்து கிடக்கிறேன். ஏசப்பா, யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்பொழுது கை கொடுத்து தூக்கி விடுகிற கர்த்தர், உதவியை அனுப்புகிற கர்த்தர். ஆமென். அந்த குடும்பத்திற்கு நேராய் அவருடைய கரம் கடந்து போகிறது. அந்த மகளுக்கு நேராய் அந்த கரம் கடந்து போகிறது. ஓ ஜீசஸ், இயேசுப்பா, இயேசுப்பா, கிருபையாய் இறங்குகிறவர். ஹல்லேலூயா, ஆமென். வெறும் குழியிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர். ஆமென்.